ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேக்கப் எடுத்த டேட்டாஸை எப்படி நம்ம மொபைலில் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மொபைலில் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை உங்கள் புது மொபைல்லையோ அல்லது அதே மொபைல்லையோ எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேக்கப் எடுத்த டேட்டாவை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது பேக்கப் அக்கௌண்ட்டில் உங்களோட மெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும். ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் ரீஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கனால அந்த அக்கௌண்ட்டில் இருக்க டேட்டாலாம் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்த டேட்டாவை புது மொபைல்லையோ அல்லது நீங்கள் ஃபார்மேட் பண்ண மொபைல்லையோ அதே டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் பேக்கப் அண்ட் ரீசெட் ஆப்ஷனில் ரீஸ்டோர் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டாலாம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.